12th அக்கௌண்டன்சியில் உள்ள 2வது சாப்டரில் உள்ள 2வது எக்ஸசைஸ் சம்மை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து கீழே கொடுக்கப்பட்ட தகவல்களிலிருந்து கோயம்புத்தூர் கிரிக்கெட் மன்றத்தின் 2019 மார்ச் 32ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கை தயார் செய்க அப்படின்னு தந்திருக்காங்க. இதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தந்திருக்காங்க. இதை வச்சு இப்போ இந்த சம்மை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இதுக்கு ஹெட்டிங் வந்து எப்படி எழுதணும்னா, கோயம்புத்தூர் கிரிக்கெட் மன்றத்தின் 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டின் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு. ரெண்டு பக்கமும் நம்ம இந்த மேலே பற்று வரவுன்னு போட்டுக்கிடணும். இது பெறுதல்கள் தொகை, செலுத்துதல்கள் தொகை நம்ம போட்டாச்சு. நம்ம ஹெட்டிங் போட்டாச்சு. இப்போ அடுத்து சம்மை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு வங்கி மேல்வரை பற்று 1ஆம் தேதிக்கு 6000 ரூபான்னு தந்திருக்காங்க. இந்த வங்கி மேல்வரை பற்று அப்படின்னா மீனிங் என்னென்னா வங்கி கடன் அப்படின்னு அர்த்தம். கடன் சொல்லும்போது கேஷ் வந்து நம்ம கையிலேருந்து வெளியே போகுது. அப்போ வங்கி மேல்வரை பற்ற நம்ம செலுத்துதல்கள் பக்கம் ஸ்டார்ட் பண்ணணும். செலுத்துதல்கள் பக்கம் நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி தான் எழுதணும். இது வந்து நமக்கு செலுத்துதல்கள் பக்கம் ஸ்டார்ட் ஆகுறது. அதனால் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது வங்கி மேல்வரை பற்று 6000 ரூபாய் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு கை ரொக்கம் 1/4/2018 1000 ரூபான்னு தந்திருக்காங்க. இப்போ கை ரொக்கம்னு சொல்லும்போது கேஷ் நம்ம கையில் இருக்குது. அப்போ இதை எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா பெறுதல்கள் பக்கம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பெறுதல்கள் பக்கம் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது கை ரொக்கம் அப்படின்னு போட்டு நம்ம 1000 ரூபாய் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு மைதான பராமரிப்பிற்காக கூலி செலுத்தியது 2000 ரூபான்னு இருக்குது. நம்ம கூலி செலுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது கேஷ் நம்ம கையிலேருந்து வெளியே போயிருக்கு. அப்போ இதை வந்து நம்ம எங்கே எழுதணும்னா செலுத்துதல்கள் பக்கம் எழுதணும். செலுத்துதல்கள் பக்கம் நம்ம எழுதியாச்சு. மைதான பராமரிப்பிற்காக கூலி செலுத்தியது 2000 ரூபாய். நெக்ஸ்ட்டு சந்தா பெற்றது முந்தைய ஆண்டு ஒரு 500 ரூபாய், நடப்பு ஆண்டு 9600, எதிர்வரும் ஆண்டு 400. இப்படி அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, இது எல்லாமே சந்தா பெற்றது அப்படின்னு சொல்லும்போது கேஷ் நம்ம கையில் வந்திருக்கு. அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ இதே ஆர்டரில் நம்ம அங்கே எழுதணும். அவங்க ஆட் பண்ணியும் நமக்கு 10500 தந்துட்டாங்க. இந்த ஸ்டெப் இங்கே எப்படி இருக்கோ சம்மில் இதே மாதிரி நம்ம எழுதிட வேண்டியதான். பெறுதல்கள் பக்கம் அவங்க கொடுத்துருக்கிற மாதிரியே 3 அமௌண்ட்டுக்குள்ள ஃபஸ்ட்டு தொகையில் கொடுத்துருக்கதை நம்ம ஃபஸ்ட்டு தொகையில் எழுதியிருக்கோம். அதை ஆட் பண்ணி 10500 அவங்க கொடுத்துருந்தாங்க. அதை தான் நீங்கள் 2வது தொகையில் எழுதணும். நெக்ஸ்ட்டு கூலி கொடுபட வேண்டியது 2200ன்னு தந்திருக்காங்க. இந்த கூலி கொடுபட வேண்டியது, இந்த கொடுபட வேண்டிய இந்த வார்த்தை வந்துச்சு அப்படின்னாலே இதை நம்ம சம்மில் எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே கொடுபட வேண்டியதுன்னு சொல்லும்போது இப்போ கொடுக்கல, இனிமே தான் கொடுக்கணும். அப்போ நம்ம இதை வந்து இந்த கணக்கில் நம்ம எழுதக்கூடாது. இது வந்து ஒரு ரொக்கம் சாரா நடவடிக்கை. அதனால் நம்ம இதை இப்போ விட்டுறணும். அப்போது நெக்ஸ்ட்டு கடன் மீதான வட்டி செலுத்தியது 2000 ரூபான்னு இருக்குது. செலுத்தியதுன்னு சொல்லும்போது நம்ம கையிலேருந்து தான் கேஷ் வெளியே போயிருக்கு. அப்போ இதை வந்து நம்ம செலுத்தல்கள் பக்கம் எழுதணும். செலுத்தல்கள் பக்கம் கடன் மீதான வட்டி செலுத்தியது 2000 ரூபாய் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு மதிப்பூதியம் செலுத்தியது 2800ன்னு தந்திருக்காங்க. இதுவும் செலுத்தியதுன்னு சொல்லும்போது நம்ம கையிலேருந்து கேஷ் வெளியே போயிருக்கு. அப்போ இதுவும் நம்ம செலுத்தல்கள் பக்கம் மதிப்பூதியம் செலுத்தியது 2800 செலுத்தல்கள் பக்கம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நீர் மற்றும் மின்சார கட்டணம் 700 ரூபாய்ன்னு தந்திருக்காங்க. இது வந்து நம்ம கரண்ட் பில் கட்டுறது. அப்போ இதுவும் நம்ம கையிலேருந்து கேஷ் வந்து வெளியே போயிருக்கு, அப்படி தானே? அப்போ இதுவும் நம்ம எங்கே தான் எழுதணும்னா செலுத்தல்கள் பக்கம். செலுத்தல்கள் பக்கம் நீர் மற்றும் மின்சார கட்டணம் 700 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு விளையாட்டு போட்டி செலவுகள் 2600ன்னு தந்திருக்காங்க. செலவுன்னு சொல்லும்போது நம்ம கையிலேருந்து காசு செலவு பண்ணியிருக்கோம், கேஷ் வெளியே போயிருக்கு. அப்போ இதுவும் நமக்கு செலுத்தல்கள் பக்கம். செலுத்தல்கள் பக்கம் விளையாட்டு போட்டி செலவுகள் 2600 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு விளையாட்டு பொருட்கள் வாங்கியது 1900 தந்திருக்காங்க. நம்ம விளையாட்டு பொருட்கள் வாங்கியிருக்கோம்னு சொல்லும்போது கேஷ் கொடுத்து தான் நம்ம விளையாட்டு பொருள் வாங்கியிருக்கோம். அப்போ கேஷ் நம்ம கையிலேருந்து வெளியே போயிருக்கிறதுனால இதுவும் செலுத்துதல்கள் பக்கம்தான் வரும். செலுத்தல்கள் பக்கம் விளையாட்டு பொருட்கள் வாங்கியது 1900 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு விளையாட்டு போட்டி நிதி வரவுகள் 5200ன்னு தந்திருக்காங்க. இது வரவுன்னு சொல்லும்போது நமக்கு தான் காசு, அந்த கேஷ் வந்து நம்ம கையில் வந்திருக்கு. அப்போ இதை நம்ம எங்கே எழுதணும்னா பெறுதல்கள் பக்கம் எழுதணும். பெறுதல்கள் பக்கம் விளையாட்டு போட்டி நிதி வரவுகள் 5200 நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு உயில் கொடை பெற்றது ஒரு 2000 ரூபாய் தந்திருக்காங்க. பெற்றதுன்னு சொல்லும்போது கேஷ் நமக்கு வந்திருக்கு. அப்போ இதை நம்ம பெறுதல்கள் பக்கம் தான் எழுதணும். பெறுதல்கள் பக்கம் உயில் கொடை பெற்றது 2000 நம்ம எழுதியாச்சு.
நெக்ஸ்ட்டு ரொக்க இருப்பு 31/3/2019 300 தந்திருக்காங்க. இப்போ இது வந்து இறுதி, நமக்கு ஸ்டார்டிங்கில் தந்தாச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து பெறுதல்கள் பக்கம் எழுதணும். அதே இது இறுதி இருப்பு தந்தாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம செலுத்தல்கள் பக்கம் கடைசியாக எழுதணும். இப்போ இது இறுதி இருப்பு, அப்போ இது வந்து நம்ம செலுத்தல்கள் பக்கம் நம்ம இருப்பு கீழ் இறக்கப்படுகிறது இறுதி ரொக்க இருப்பு 300 ரூபாய் அப்படின்னு போடலாம். இல்லை நீங்கள் வெறுமையாக இறுதி ரொக்க இருப்பு 300 ரூபாயின்னு போடலாம், தப்பு கிடையாது. கடைசியாக அரங்கம் அமைப்பதற்காக பெற்ற நன்கொடை 2000 தந்திருக்காங்க. அப்போ பெற்ற நன்கொடைன்னு சொல்லும்போது காசு நமக்கு வந்திருக்கு. அப்போ வந்தது அப்படிங்கிறதுனால இதை பெறுதல்கள் பக்கம் நம்ம எழுதணும். பெறுதல்கள் பக்கம் அரங்கம் அமைப்பதற்காக பெற்ற நன்கொடை 2000 ரூபாய் நம்ம எழுதியாச்சு. இப்போது நம்ம எல்லாமே பெறுதல்கள் பக்கம் செலுத்தல் பக்கம் எழுதியாச்சு. இப்போ நம்ம 2 பக்கமும் தனித்தனியாக கூட்டணும். இப்போ பெறுதல்கள் பக்கம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுகள் எல்லாத்தையும் ஃபஸ்ட் நம்ம கூட்டுவோம். இது எல்லாத்தையும் கூட்டும்போது நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 20,700 வருது. அதே சமயம் நம்ம செலுத்தல்கள் பக்கம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுகள் எல்லாத்தையும் கூட்டணும். இதை கூட்டும்போது நமக்கு வந்து 18,300 வருது. அப்போ பெறுதல்கள் பக்கம் 20,700, செலுத்தல்கள் பக்கம் 18,300 வந்திருக்கு. இந்த 2 அமௌண்ட்டில் பெறுதல்கள் பக்கம் தான் நமக்கு அதிகமாக வந்திருக்கு. அப்போ பெறுதல்கள் பக்கம் நம்ம ஆன்சர் எழுதிடலாம். இந்த கீழே நீங்கள் எழுதிடுங்க 20,700. அதே சமயம் செலுத்தல்கள் பக்கம் நமக்கு அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது, அது எழுதக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்னா இதிலிருந்து இதை லெஸ் பண்ணுங்க, கழிச்சிருங்க. கழிச்சிங்கன்னா நமக்கு 2,400 வருது. இந்த 2,400 தான் நமக்கு ஆன்சர். இதை எங்கே எழுதணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலுத்தல்கள் பக்கம் லாஸ்ட்டாக இதில் எழுதுங்க 2,400. இப்போ மறுபடி இந்த பக்கம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுகள் எல்லாம் சேர்த்து நீங்கள் கூட்டும்போது இதே ஆன்சர் நமக்கு செலுத்தல்கள் பக்கம் வரணும். வந்தால் தான் நம்ம செஞ்சது கரெக்ட். 20,700. இப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். நம்ம இது வரைக்கும் வந்த கணக்குகளில் இதில் என்ன போட்டிருப்போம்னா இருப்பு கீழ் இறக்கப்படுகிறது ரொக்க இருப்பு அப்படின்னு எழுதியிருந்தோம். ஆனால் இதில் ஆல்ரெடி நமக்கு இறுதி ரொக்க இருப்பு கொடுத்துட்டாங்க. இப்படி இறுதி ரொக்க இருப்பு ஏற்கனவே கொடுத்தாச்சுன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து வங்கி இருப்பு. இதை எப்படி எழுதணும்னா இருப்பு கீழ் இறக்கப்படுகிறது, இது வந்து வங்கி இருப்பு, இப்படி எழுதணும். இதுதான் நமக்கு ஆன்சர். ரொக்க இருப்பு கொடுத்துருந்தா வரக்கூடிய ஆன்சர் வங்கி இருப்பு.